சிங்கப்பூரின் முன்னாள் அதிபர் திரு எஸ்.ஆர். நாதனுக்கு அந்த நாட்டின் உயரிய விருதான தலையாய துமாசிக் விருது வழங்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டு இடைவேளைக்கு பின்னர் சிங்கப்பூர் அரசாங்கம் இந்த விருதை ஒருவருக்கு வழங்கியுள்ளது. I, Salapan Ramanathan, having been elected President of the Republic of Singapore, do solemnly affirm that I will faithfully discharge. சிங்கப்பூர் அதிபராக மிக நீண்ட காலம் பதவி வகித்தவர் திரு எஸ்.ஆர். நாதன். 1999 முதல் 2011ஆம் ஆண்டு வரை சிங்கப்பூரின் அதிபராக அவர் பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் அதற்கு முன்னரே அரசாங்க சேவையில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் திரு நாதன். சிங்கப்பூர் வரலாற்றின் முக்கிய தருணங்களில் அவர் நாட்டுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியுள்ளார். எனக்கு பெரிய படிப்பு இல்லை, ஆதரவும் ரொம்ப இல்லை. அதான் எந்த உத்தியோகம் கொடுத்தாலும் அதை நல்லபடியாக செய்து மறு உத்தியோகத்துக்கு போகிறது தான் அது என்னோடய உத்தேசம். அதை தான் செய்து நல்லபடியாக அம்மா சொல்லுவாங்க பேர் வாங்கணும்னு, எதாக இருந்தாலும் நல்லபடியாக செய்து பேர் வாங்கணும்னு அதே மாதிரி செய்துட்டு வந்தேன். அது கடவுள் புண்ணியத்தினால எல்லாம் நடத்திட்டேன். திரு நாதனுக்கு இப்போது வயது 89. ஆனால் இன்றும் சுறுசுறுப்பாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், 5 நாள் ஒரு இடத்துக்கும் போய் வாலிபரோட சந்தித்து பேசுவேன். ப்ரொஃபஸர் வர்றாங்க, அவங்க போகிறாங்க, அவங்ககிட்ட பேசி உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறது அவங்ககிட்ட. அதனால் எனக்கும் கொஞ்சம் ஆதரவு, அதாவது எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். தர்மம் செய்கிற இடத்துல பங்கெடுக்கிறேன். முதல் ரக துமாசிக் உயரிய விருது அதிகபட்சமாக 12 பேருக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்பது விதிமுறை. முதல் ரக துமாசிக் விருதை பெறும் 7வது நபர் திரு நாதன் ஆவார். திரு நாதன் உள்பட இவ்வாண்டு கிட்டத்தட்ட 3200 பேருக்கு சிங்கப்பூரின் தேசிய தின விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க சேவையிலும் சமூக பணியிலும் தலைசிறந்த பங்கை ஆற்றியவர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. திரு எஸ்.ஆர். நாதன் சிங்கப்பூரின் இந்திய சமுதாயத்திற்கு பல முக்கிய பணிகளை ஆற்றியுள்ளார். சிங்கப்பூரின் வரலாற்றில் திரு எஸ்.ஆர். நாதன் அளித்த தொண்டு இளைய தலைமுறை சிங்கப்பூரர்களுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக வசந்த தமிழ்ச் செய்தியிலிருந்து எஸ். ரமேஷ்.